அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் பரலோகம் போக ஏன் ஆசைப்படுகிறோம்? இங்கே பார்த்தீங்கன்னா, நம்மில் அநேகருக்கு விசுவாசம் எல்லாம் உண்டு. ஆனால் எண்ணி பார்க்கக்கூடிய காரியத்தில் சில பேர் மட்டும் இயேசு கிறிஸ்து வந்தால் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். ஒரு சபையில் நீங்கள் கேட்டு பாருங்கள், பரலோகம் போகிறதுக்கு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் கை தூக்குவாங்க. ஆனால் மெய்யாலுமே பார்த்தீங்கன்னா 1-2 பேர், கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் அந்த உள்ளுக்குள்ள அந்த எண்ணங்கள் இருக்கும். சில பேர் உறுதியாகவே இருப்பாங்க, கிறிஸ்து வரும்போது நான் அவரோட கூட போயிடுவேன் அப்படின்னு. இங்கே ஏன் நமக்கு எல்லாமே இருக்கு இல்லையா? இந்த உலகத்தில் நம்ம எல்லாமே நினைச்சதை செய்து முடிக்கக்கூடிய காரியத்தை நமக்கு எல்லாமே இருக்குது. ஆனாலும் இதையெல்லாம் விட்டு விட்டு ஏன் நம்ம பரலோகத்துக்கு போகணும் ஆசைப்படுறோம்? இங்கே பார்த்தீங்கன்னா, முதலாவது தேவன் சிருஷ்டித்தார். அதான் பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ள ஒரு பிளானு, தன்னுடைய சாயலாக ரூபத்தின்படியே ஒரு மனுஷன் இவ்வாறாக இருக்கணும் என்று அவர் உள்ளத்துக்குள்ளாக எண்ணினார். அதே தேவனாகிய கர்த்தர் தேவன் எண்ணின காரியத்தை அவர் ஆத்துமாவை தேவன் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் ஆவியை வைத்தார். ஆவி வைக்கப்படும் போது சரீரமும் உயிர் பெற்றது. இந்த மூன்றுமாக தனியாக எண்ணும்போது 3, ஆனால் இவை பிரிக்க முடியாதது. இந்த 3மே கண்ணில் காண முடியாத அளவிற்கு தான், ஆவிக்குள்ளாக தான் தேவன் சிருஷ்டித்ததும் உண்டாக்குனதும். அதற்கு பின்பாக தான் இந்த மாமிசமான நமக்கு இந்த உலகத்துக்குடைய அடையாளம் வந்தது. இந்த உலகத்துக்குடைய அடையாளம் வரும்போது தான் நமக்கு பேர் வந்தது. இந்த பேர் வரும்போது தான் இந்த உலக அடையாளம் ஒரு மனுஷனுக்கு பேர் தான். நம்ம இப்போ இந்த மாமிசத்தில் இருந்தாலும் நமக்கு உள்ளாக இந்த ஆவி ஆத்மா சரீரம் எப்பொழுது யாரால் கொடுக்கப்பட்டதோ அதை மட்டும்தான் நோக்கி கொண்டிருக்கும். இப்போ நமக்கு உள்ள இருக்கிற அந்த உள்ளான மனுஷன், இந்த உள்ளான மனுஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதனுடைய காரியம் முழுவதுமாக இந்த ஆவி ஆத்மா சரீரம் இந்த பரலோகத்துக்குரிய காரியத்தை எப்பவுமே ருசிச்சு கொண்டிருக்கும். அது ருசிச்சது. அதனால நீங்க என்ன செய்தாலும் சரி, இந்த ஆவி ஆத்மா சரீரம் எப்பொழுதும் பரலோகத்தை அடைய வேண்டும் என்று தான் எப்பொழுதும். ஏனென்றால் அதை சிருஷ்டிக்கும் போதே சரி, உண்டாக்கும் போதும் அது பரலோகத்துக்கு சொந்தமானது. இப்போ இந்த உலகமான நம்முடைய ஆசைகள் இருக்கு இல்லையா, சில ஆசைகள், இந்த ஆசைகள் நம்மளை, கொஞ்சம் பேருக்கு அது தேவைகள், அது உண்டு, அது தவறாக சொல்ல முடியாது. அவங்க தேவைப்பாடுகள், அந்த விசுவாசத்தில் நம்ம தேவனிடத்தில் ஐக்கியப்பட்டு ருசிப்பு, நாம் அவருடைய அன்பின் ஆழங்களையும் வார்த்தைகள் நம்ம ருசிக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த உலகத்துடைய இச்சையான ஆசைகள் நம்ம விட்டு போகும். அது உடனே நடக்கிற காரியம் இல்லை. அது தேவனிடத்தில் நம்ம ஐக்கியப்படும் போது வருகிறது. அப்படி சிலரால் மாத்திரம்தான்,
அதனால் மற்றவங்களுக்கெல்லாம் அந்த ஆசை இல்லையா? ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் பரலோகத்துக்குரியவர்கள் தான். இந்த இச்சை நம்மள உலகத்தில் இருக்கிற இச்சைகள் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு அகன்று போய்கொண்டே இருக்கும்போது தான் தேவனை ருசிக்க ஆரம்பிக்கும்போது நம்மளோட ஒரு கட்டங்கள் என்ன ஆகும்னா, இந்த உலகத்தில் இந்த ஆவி ஆத்மா சரீரம் உங்களுக்குள்ளாக இருக்கிற உள்ளான மனுஷன் அது இந்த உலகத்தை வெறுக்க ஆரம்பிக்கும். அந்த வெறுக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்ம முழுமையாக நமக்கு இது வேண்டாம், எப்படியாவது வரும்போது இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம போயிடணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் போவேன் என்ற ஒரு எண்ணமும் வரும். இதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ தான் நீங்கள் உலகப்பூர்வமாக நீங்கள் எவ்வளோ அவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, அவங்களுடைய எண்ணங்கள் முழுவதுமாக பரலோகத்தை நோக்கி கொண்டு தான் இருக்கும். ஏன் நம்ம பரலோகத்தை ஆசைப்படுறோம்னா போகணும்னு அந்த ஆவி ஆத்மா சரீரம் ஆயத்தம் ஆயிட்டுருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அது ஆயத்தம் ஆயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது முழுமையாக அவங்களுடைய சிந்தைகளும் செயல் நடக்க எல்லாமே இந்த உலகத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று போய் கொண்டே இருக்கும். ஒரு கட்டம் வரும்போது ஒரு மனுஷன் எதையெல்லாம் இந்த பூமியில் அடையணும்னு ஆசைப்படுறானோ அதையெல்லாம் விருப்பப்படியே கிடைக்கும். ஆனாலும் அது அவனுக்கு சொந்தமாகாது. முடிவில் கடைசியில் அவன் அமைதியை தேடுகிற வேளையில் பல கோடிகளை சம்பாதித்தாலும் கடைசியில் அவனோட ஆவி ஆத்மா சரீரம் எதை தேடும் என்றால் தேவனிடத்தில் சேரும்படியாகத்தான். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எதை தேடினாலும் சரி கிடைக்கும், ஆனால் முடிவில் அது நமக்கு சொந்தமாக இருக்கும். பரலோகத்துக்கு சொந்தமான ஆவி ஆத்மா சரீரம் அது அங்கே தான் தேடுமே தவிர சமாதானத்தை இங்கே இல்லை. அதனால தான் நம்ம உள்ளுக்குள்ளாக நம்ம எண்ணங்கள் வருது. இயேசு கிறிஸ்து வரும்போது நானும் பரலோகத்துக்கு போயிடுவேன்னும் போது அப்போவே நீங்கள் ஆயத்தமாயிட்டீங்கன்னு ஆவிக்குள்ளாக விசுவாசிங்க. உங்களோட உலகத்துடைய இச்சையெல்லாம் உங்களை விட்டு ஒன்றா போயிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். சரி, இந்த நாளிலும் நம் பரிசுத்த தாயின் வெளிப்படுத்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.